வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, இப்ப இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, மிக கடு இது மாதிரிலாம் முதலமைச்சர் பேசி நம்ம பார்த்தது இல்லைங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்புங்கிற பேர்ல நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிடும். 39 எம்பிக்கள் அப்படிங்கறது தாராளமா அது குறைஞ்சிடும். ஏன்னா அது குறையக்கூடாது. அவங்க என்ன தொகுதி மறுசீரமைப்புங்கிற பேர்ல, அதாவது மக்கள் தொகை அடிப்படையில 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை அடிப்படையில இப்ப நாங்க தொகுதி சீரமைப்பு இது வரைக்கும் 2011 இருந்து இன்னைய வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல. அந்த பழசை வச்சுட்டு நான் போடுறேன். இப்ப பழசை வச்சுட்டு போட்டா இப்ப தமிழ்நாடு, கேரளா, இந்த தென் மாநிலங்கள் எல்லாம் குடும்ப கட்டுப்பாடை ரொம்ப கரெக்டா கண்ட்ரோல் பண்ணதுனால மக்கள் தொகை கம்மியாயிடுச்சு. வட மாநிலங்கள்ல மக்கள் தொகை கம்மி ஆகல. அங்க எவன் பேச்ச கேட்கறான். அதனால அவன் வதன்னு பெத்து போட்டான். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில நாங்க தொகுதி சீரமைப்பு பண்ண போறோம்னு சொல்லலாம். இப்படி செஞ்சா என்ன அர்த்தம்? நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுனால நமக்கு மக்கள் தொகை கம்மியா இருக்கிறதுனால நமக்கு தொகுதிகளோட எண்ணிக்கை கம்மியாகும். அங்க மக்கள் தொகை ஜாஸ்தி இருக்கிறதுனால தொகுதிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும். இது தொகுதி மறுசீரமைப்புங்கிற பேர்ல இப்ப உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட்டு இருக்கிறத 120 மாறும். தொகுதி மறுசீரமைப்பு பண்ண உடனே டிமானிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே 140 மாறும். நமக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா 39ங்கிறது 59 மாறும். தொகுதி சீரமைப்பு பண்ணும்போது டிமானிஸ்ட்ரேஷன் பண்ணப்ப 46 மாறும். தமிழ்நாட்டையும் தென் மாநிலங்களையும் அழிக்கிறதுக்காக மோடி பண்ற அட்டகாசமான ஒரு மிக கேவலமான ஒரு ஐடியா. அதுவும் இல்லாம இந்த தேர்தல் நடக்க போற இந்த நாளுக்குள்ள உடனே பாராளுமன்றத்தை கூட்டி எம்பிக்கள்லாம் யாரும் வரமாட்டாங்களாம். ஒரு 60 எம்பிக்கள் வரமாட்டாங்களாம். அதுக்குள்ள நாம இந்த சட்டத்தை பாஸ் பண்ணிடணுங்கிற ஒரு நப்பாசையில செஞ்சிருக்காங்க. ஆனா முதலமைச்சர் மிக கடுமையான எச்சரிக்கைகள் இருக்காரு. தமிழ்நாடு கொந்தளிக்குன்னு இருக்காரு. தமிழ்நாட்டை வேற முகத்துல பாப்பி என்னன்னு சொல்லிருக்காரு. நாளைக்கு தமிழ்நாட்டுல இருக்க அனைத்து மக்களும் கருப்பு கொடி ஏத்துங்க, வீட்டுல கருப்பு கொடி ஏத்துங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. நாம் அதை கண்டிப்பா செய்வோம். மோடியோட அமித்ஷாவோட அட்டகாசங்களை அதிகரிக்கணும். இந்த பாஜக சங் பரிவார்களுடைய மத வெறியை நாம கட்டுப்படுத்தணும். அதாவது தமிழ்நாட்டு இனிமே அவங்க தென்னிந்தியாவை நம்ப தயாரில்லை. ஏன்னா நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க தென்னிந்திய மக்கள்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இனிமே நம்ம வடநாட்டை தான் கையில வச்சுக்கணுங்கிறதுக்காக வடநாட்டுல இருக்கிற எம்பி தொகுதிகள் எல்லாம் உயர்த்தி அங்க நிரந்தரமா ஆட்சி செய்யறதுக்காக வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அதாவது இனிமே தென்னிந்தியாவை கைவிட்டாச்சு. இனிமே அவங்களுக்கு எந்த நிதியும் வராது, எதுவும் வராது. அதனால தயவு செய்து மக்களே உஷாரா இருந்து இந்த திட்டத்தை முறியடிக்கணும். நன்றி, வணக்கம்.